மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க ரொம்ப மர்மமான 4 விஷயங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம். மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு ஆத்மலிங்கம் சொல்லிட்டு ஒரு சிவலிங்கம் இருக்கு. உலகமே அழிஞ்சாலும் சரி இந்த ஒரு லிங்கத்துக்கு மட்டும் எதுவுமே ஆகாது. இந்த லிங்கத்தை யாராலையுமே உடைக்கவும் முடியாது, நகர்த்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உலகத்தில் நீங்கள் எந்த லிங்கத்தை வேணாலும் எடுக்கலாம், நகர்த்தலாம், ஏன் மேபி உடைக்கலாம். ஆனால் இந்த ஆத்மலிங்கத்தை மட்டும் எதுவுமே பண்ண முடியாதமா. இது ஒரு மர்மமான லிங்கமா. உலகத்தில் ஒரே ஒரு லிங்கம் இந்த ஆத்மலிங்கம் இருக்கு. 3, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதாவது சிவனை கொண்டு போய் அந்த பார்வதி சன்னதியில் வைப்பாங்களாம். அதாவது இரவு நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கணவனும் மனைவி ஒரே ரூமில் தூங்குவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சிவனை அழைச்சிட்டு போய் பார்வதி சன்னதியிலேயே விட்டுறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா 3 மார்பகத்தோட இருக்கிற இந்த சிற்பம் தான். இந்த சிற்பம் மீனாட்சி அம்மன் கோயிலில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, பட் அந்த கோயிலுக்கு போகிற 3/4 பேருக்கு அந்த சிலை எங்கே இருக்குன்னே தெரியல. நிறைய பேர் அந்த சிலையை பார்க்காம திரும்பி வந்திருக்காங்க. அந்த சிலையை பார்க்கறதுக்காக இங்கே போகிறாங்க, பட் அவங்களுக்குள்ள என்ன ஞாபகம் வருதோ தெரியல. அவங்க மறந்தே போயிடுறாங்க. கோயில் விட்டு வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது இந்த சிலையை நம்ம பார்க்கவே இல்லை, அந்த சிலையை நம்ம பார்க்கணும்னு போனோம், பட் அந்த சிலையை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. 2, இந்த கோயிலில் ஏகப்பட்ட சுரங்க பாதைகள் இருக்காமா. ரகசிய சுரங்க பாதைகளை போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்குமே, பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்களுக்குமே போக முடியுமா. அந்த ரகசிய பாதையை ரொம்ப நாளாக ரகசியம் வச்சிருக்காங்க.